ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் ட்ரெண்டிங் மாடலில் ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவோட டிசைன் வந்து இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து ஒரு கிளாத் எடுத்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு இல்லைனா 2 இன்ச்சு கேப்பில் இது போல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டேப் வச்சு கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு கணக்கு பண்ணி ஃபுல்லாக மார்க் பண்ணி இது போல் லைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஸ்லீவ் வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் இதை சென்டரில் லைன் எல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. 2 கோட்லேயுமே நம்ம வந்து அந்த டிசைனை வச்சு ஸ்டிச் பண்ணி தனித்தனியாக நம்ம வந்து பைப்பிங்கெல்லாம் கொடுக்காம ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் 2 லைன் பண்ணிட்டேன். இது போல் ஸ்கொயர் பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கொயர் பீஸாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எப்பவும் போல் ட்ரையாங்கிள்லாம் மடிப்போம்ல, அதுக்காக இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஸ்கொயரான பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக புரியணுன்றக்காண்டி ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மடித்து எப்பவும் போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிப்போம்ல, அது மாதிரி மடித்து திருப்பியும் அதை ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சின்னதான ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பை பாதியாக மடித்து அதை நம்ம 4ஆக மடிப்போம். இப்போது அது கூட நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பு மடித்து வச்சுருக்கேன். அந்த ஓப்பன் சைடு நம்ம எந்த சைடு நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு தைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த சைடில் ஃபுல்லாக ஒரே மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு மேலே பார்த்த மாதிரி வைக்கிறீங்கன்னா ஃபோல்டிங் சைடு மேலே பார்த்த மாதிரியே எல்லா பீஸையும் வந்து வச்சு தைக்கணும். ஃபோல்டிங் சைடு வந்து கீழே பார்த்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா பீஸையும் அதே போல் கீழே பார்த்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸையும் இதே மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி திருப்பி அதை குட்டியாக இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஒரே பக்கம் அந்த ஃபோல்டு பண்ண சைடு வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் வந்து சேஃப் வச்சு நம்ம கட் பண்ணலை. லாஸ்ட்டாக டிசைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் ஒவ்வொரு பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது நம்ம சென்டரில் கிளாத் விட்டுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக அந்த கோடு போட்டிருக்க பகுதிக்கு முன்னே சென்டராக இடம் இருக்குல்ல, அந்த இடத்த எடுத்து நம்ம அந்த பிசுறு பகுதி தெரியாத மாதிரி மேலே வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம 2 கோடு போட்டதுக்கு பொதுவாக 4 கோடு கூட ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 4 கோடு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் வச்சு அடிச்சுட்டு அடுத்த லைனை அது மேலே இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்க 2 கோட்டில் அது மாதிரி ஒரு லைனில் இதே மாதிரி வச்சுட்டு அடுத்த லைனையும் நம்ம அப்படியே வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த லைன்லேயும் நம்ம அதே மாதிரி ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து திருப்பி அதை இன்னொரு மடிப்பு மடித்து வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைடில் நம்ம எந்த பக்கம் ஃபோல்டிங் சைடு வர மாதிரி வச்சு தைச்சிருக்கோமோ அதே மெத்தடில் இந்த பக்கமும் வச்சுக்கோங்க. ஒரு சைடில் ஒரு மாதிரி வர மாதிரி வச்சிடாதீங்க. திருப்பி நம்ம அதில் வந்து டிசைன் வச்சு பீடு வச்சு தைக்கும்போது அந்த பொசிஷன் வந்து மாறிடும். ஸோ நம்ம ஒரு சைடில் வந்து கீழே பார்க்குற மாதிரி வச்சுருக்கோன்னா ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி வச்சு அந்த கோட்டு மேலேயே வச்சு தைச்சிருங்க. பிகினர்ஸ் எல்லாம் டிசைனில் தைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இல்லை எப்படி தைக்கலான்னு தெரியல, தைக்கும்போது கோணலாக வருது, அந்த மாதிரிலாம் நிறையா வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியான முறையில் எப்படி ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சிஸ்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணலாம், டிசைன் ஸ்லீவ் அப்படின்னு உங்களுக்கு தொடர்ந்து வந்து நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேங்க. இப்போ நம்ம இந்த சைடில் பீஸுமே எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்.
அந்த பக்கம் எப்படி கொஞ்சம் கிளாத்தை எடுத்து நம்ம அந்த பிசுறு தெரியாமல் மடித்தோமோ அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க கிளாத்தை எடுத்து இந்த சைட்லேயும் நம்ம அந்த பிசுறு தெரியாமல் ஃபோல்டு பண்ணி அது மேலே வந்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நான் வந்து அது மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது தீபாவளி டைம் நெருங்கிருச்சு. ஸோ என்ன மாதிரி டிசைன்லாம் வச்சு தைக்கிறது அப்படின்னு யோசிச்சிட்ருப்பீங்க. அதுக்காக தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக எப்படி பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக 2 பக்கமும் பிசுறு தெரியாமல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி லீஃப் மாதிரி மடித்து விட போகிறோம். நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதி இருக்கும். அதை இப்படி சென்டராக பிடிச்சிட்டு திருப்பி விட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த லீஃப் சேஃப் வந்து கிடைக்கும். பாருங்கள், கரெக்டாக அந்த அதுக்காக தான் சொல்கிறேன், 2 பக்கமே ஓப்பன் சைடு எந்த பக்கம் வருதோ அதே மாதிரி 2 சைட்லேயும் வச்சு தைங்க அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக அந்த சென்டரில் இந்த மாதிரி விரலை வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா அந்த லீஃப் டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் இந்த ஸ்லீவுக்குன்னு இல்லை, சுடிதார், ப்ளவுஸ்னு எல்லா கிளாத்துக்கும் வச்சு இந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது போல் பீட் எடுத்திருக்கேன், கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ரவுண்ட் பீட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பால் செயின்ஸில் வரும்ல அந்த மாதிரி பீட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம மடித்து மேலே அந்த லீஃபோட சாஃப்ட்னஸ் இருக்கும்ல நம்ம மடித்து விட்ட பகுதியில், அதை கிளாத்தோட வச்சு நம்ம இதில் ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத்தை விட்டு அந்த லீஃப் டிசைன் வந்து விலகி வராமல் அதுலேயே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நமக்கு அந்த பீடு வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக அந்த டிசைன் வந்து தெரியும். ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு லீஃபுக்கும் நீங்கள் இது போல் பீடு வந்து வைக்கும்போது ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பீட்ஸை கண்டினியூஸாக நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை ஒரு பீடு வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து எல்லா பீட்ஸும் வந்து தொடர்ந்து விழுந்துடும். ஸோ தைக்கிறதுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் அந்த பாசி வந்து நம்ம வச்சு தைக்கும்போது நாட் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து அது லைஃப் கிடைக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், பொறுமையாக வச்சு தைச்சிருங்க. கரெக்டாக அந்த ஓரத்தில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். நான் இதே மாதிரி 2 சைட்லேயுமே வந்து பீடு வந்து வச்சு தைச்சிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவோட அந்த நம்ம ரெடி அளவு, ஸ்லீவுக்கு என்ன அளவு வேணுமோ அதை ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை சும்மா அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நெக்குக்கோ இல்லை ஸ்லீவுக்கோ தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால இந்த ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மெத்தடை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பீடெல்லாம் முடிச்சிட்டோம். கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த லீஃப் பகுதி வந்து எந்த பக்கம் நமக்கு வரணுமோ அந்த சைடு வச்சுட்டு ஸ்லீவ் நம்ம எப்பவும் போல் ட்ரா பண்ணுவோம்ல அது போல் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே தையலுக்கு மேலே தையலுக்கு இடம் விட்டுட்டு நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தட் புரிஞ்சுதா, ஈஸியாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் சம்மந்தமாக வீடியோ எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி.